கிறிஸ்தேசுவை நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 9:19 கர்த்தாவே மனுஷன் பெலன் கொள்ளாதபடி செய்யும் என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். O Lord, let not man prevail. அன்பான குடும்பத்தின் மக்களே, மனுஷன் பெலன் பெற்றுவிடாதபடி நீர் என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். இந்த மனிதர்கள் நம்மை அழிப்பதை போல சீறுகிற சூழ்நிலை பார்க்கிறோம். நம்மை கவிழ்த்து விட வேண்டும் என்று சொல்லி கூடவே இருக்கிற மக்கள் நமக்கு எதிராய் நிற்பதை கூட நாம் காண்கிறோம். நம் வாழ முடியாதபடி கொஞ்சம் நம்ம வாழ்ந்துட்டோம்னா பொறாமை கண்ணோடு நம்மை பார்த்து நம்மை அவமானப்படுத்தக்கூடிய ஜனங்கள் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஊழியர்கள் மத்தியிலையும் இதே ஒரு போராட்டம் தான், வாடுகிற இடமெல்லாம் இதே ஒரு போராட்டம் தான், குடும்பங்களிலும் இதேப்பட்ட ஒரு போராட்டம் தான். கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் ஒரு படி மேலே ஏறிட்டோம்னு சொன்னா நம்ம கீழே தள்ளதான் இந்த உலகம் ஆயத்தத்தோடு இருக்கிறது. மனிதனுடைய பார்வைகள் அவ்வளவு கொடூரமான பார்வைகள். எனவே தான் தாவீது பக்தன் சொல்லுகிறார், கர்த்தாவே மனுஷன் பெலன் கொள்ளாதபடி நீர் செய்யும் என்று சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, கர்த்தருடைய கரமா மட்டும் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த உலக மனிதர்களால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் நம்மோடு கூட இருந்து விட்டாரானால் இந்த உலகத்தில் மற்ற ஜனங்களை காட்டிலும் நம்மை விசேஷித்த விதத்தில் உயர்த்துவதை நம்மால் பார்க்க முடியும். யோசேப்பை உயர்ந்து விடக்கூடாது என்று சொல்லி சொந்த சகோதரர்களே அவனை நெருக்கத்தை உண்டு பண்ணினார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்து என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் வைத்த திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் அழகாக நிறைவேறுகிறது. போராட்டங்கள் தான், துன்பங்கள் தான், ஆனால் கர்த்தருடைய திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவருடைய வார்த்தை அவன் மீது இருந்தது. அவனை ஒன்றுமே யாரும் செய்ய முடியல. எந்த ஒரு மனுஷனும் பெலன் கொள்ளவே முடியல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கோடு கூட இருக்க முற்படும் போது மனுஷன் பெலன் பெற முடியாது. எந்த ஜனங்கள் நம்மை அடிக்க வேண்டும் என்று பார்த்தார்களோ, எந்த ஜனங்கள் நம்மை அடிக்க வேண்டும் என்று சூழ்ச்சிகளை செய்தார்களோ, அதே ஜனங்கள் நம் பட்சத்தில் வந்து நிற்பதை நம்மால் பார்க்க முடியும். ஒருவேளை நம் வாழ்ற இடத்துல அக்கம் பக்கத்துல நம்மோடு கூட இருக்கிற ஜனங்கள் மத்தியில, குடும்பத்தின் மத்தியில இப்படிப்பட்ட ஜனங்கள் கொடூரமாக இருக்கிறார்களே என்று சொல்லி கலங்கி நிற்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஒரு நாள் வரும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற பட்சத்துல ஒரு நாள் வரும், அதே ஜனங்கள் நம்மை தேடி வந்து நிற்பதை நம்மால் பார்க்க முடியும். இதுதான் ஆண்டவர் செய்கின்ற செயல். நாமும் கூட ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரே மனுஷன் பெலன் பெற்று விடாதபடி செய்யும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய கரத்திலே நம்மை கொடுக்க வேண்டும். நிச்சயமாய் கர்த்தர் மகிமையுள்ள பாதையிலே நம்மை அழகாக நடத்தி செல்வார். கவலைப்படாதிருங்கள். மனுஷன் பெலன் கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை காத்து ரட்சிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. மனுஷன் பெலன் பெற்று விடாதபடி நீ செய்யும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு முன்னாக நீர் இருப்பதற்காக நன்றி. ஜனங்களுக்கு முன்னாக நாங்கள் வெட்கப்பட்டு போய்விடவே கூடாதப்பா. உம்முடைய கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய பெலன் எங்களோடு கூட இருக்கட்டும். அற்புதங்களை செய்யும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.